ஒரு மர்டர் கேஸ். குற்றவாளி யார் என்று தெரியும், ஆனால் அதை நிரூபிக்க ஒரு ப்ரூஃபும் இல்லை. அதுதான் இந்த கதையோட ஆரம்பம். ஒரு புத்திசாலியான போலீஸ் அதிகாரி, ஒரு கூர்மையான அறிவு கொண்ட டிடெக்டிவ், ஒரு கபடமான குற்றவாளி, 3 பேத்துக்கு நடுவில் நடக்கிற ஒரு போராட்டம். ஒரு தவறான முடிவு, ஒரு போலி கடிதம், ஒரு மறைமுக வலை. இந்த விளையாட்டில் யார் ஜெயிப்பாங்க? சட்டமா, குற்றவாளியோட புத்திசாலித்தனமா, இல்லை தர்மமா? கடைசியில் உண்மையை யார் கண்டுபிடிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, அந்த உண்மையை யார் நிரூபிக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். ஆனால் அந்த உண்மையை நிரூபித்ததுக்கு அப்புறமாவும் இங்கே நடந்த கிளைமேக்ஸ் தான் வேறு லெவல் ட்விஸ்ட்டு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? கேளுங்க இறுதி தீர்ப்பு. அத்தியாயம் 1. இந்த கதையோட முதல் பாதி நான் நேரடியாக அனுபவிச்சதில்லை. ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னதை கேட்டு தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். அவர் பேர் ராமமூர்த்தி. ஒரு அரசு ரகசிய வேலைக்காக நானும் விக்னேஷும் சென்னைக்கு வெளியே இருக்கிற ஒரு பெரிய நகரத்துக்கு போயிருந்தோம். அந்த வேலை சீக்கிரம் முடிச்சு போயிருக்குன்னு நினச்சிட்டோம். ஆனால் வழக்கம் போல் கவர்மெண்ட் ஆஃபீஸு, ஃபைல்ஸு, சிக்னேச்சரு, பர்மிஷன்னு ஒவ்வொன்றும் மெதுவாக தான் நகர்ந்தது. அதனால் நாங்கள் ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவில் தங்கியிருந்தோம். வேலை இல்லாமல் காலம் கழிக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த சமயத்தில் தான் ராமமூர்த்தி சார் நம்மளை சந்தித்தார். முதல் பார்வைக்கு அவர் சின்ன சிரிப்பு முகம் கொண்ட மிகவும் மென்மையான மனிதர் மாதிரி தோன்றுவார். பார்த்த உடனே யாருக்கு அவர் மேலே எந்த சந்தேகமும் வராது. ஆனால் அது எல்லாமே ஒரு முகமூடி தான். உண்மையில் அவர் ஒரு ரொம்ப கூர்மையான புத்திசாலியான போலீஸ் அதிகாரி. வயசு நம்மளை விட கொஞ்சம் தான் அதிகபட்சம் ஒரு 40 இருக்கும். ஆனால் அனுபவம், பேசுகிற விதம், அப்சர்வேஷன் எல்லாமே ரொம்ப ஷார்ப். அவர் ஒவ்வொரு மாலையும் நம்ம பங்களாவுக்கு வர ஆரம்பித்தார். முதல்ல சும்மா கேஷுவலான பேச்சு, அடுத்தது ஒரு நல்ல டிஸ்கஷன், சில நேரம் சின்ன சின்ன போலீஸ் சம்பவங்கள். இப்படியே நம்ம 3 பேத்துக்கும் ஒரு நல்ல பாண்டிங் உருவாச்சு. ஆனால் அவர் இவ்வளோ அடிக்கடி வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு விக்னேஷுக்கும் உள்ளுக்குள்ளே தோணுச்சு. இவர் சும்மா டைம் பாஸ்க்காக மட்டும் வரமாட்டார், ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அதை நேராக கேட்கல. ஒரு நாள் அவரே தானே சொல்லுவார்னு காத்திருந்தோம். அது நடந்தது. அன்னைக்கு சாயந்தரம் அவர் வந்து வழக்கம் போல் சில நிமிஷம் பேசினதுக்கப்புறம் திடீர்னு சொன்னார், நான் ஒரு விஷயம் சொல்லணும். இது ஒரு கதை மாதிரி இருக்கும், ஆனால் இது உண்மையில இது ஒரு மர்டர் கேஸ். அவர் சொல்ல ஆரம்பித்தது ஒரு சாதாரண கதை இல்லை. பல சம்பவங்கள் ஒன்றோடு ஒன்று நேரடியாக சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் எல்லா துண்டுகளையும் சேர்த்தா ஒரு முழு மர்மமும் உண்டாகும். அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதும் நேராக விக்னேஷை பார்த்து சொன்னார், விக்னேஷ் சார், யார் கொலை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஏன் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் அதை நிரூபிக்க முடியல, எந்த சாலிட் எவிடன்ஸும் இல்லை. ஒரே வழி, அவனாலே அவன் செஞ்சதை ஒத்துக்க வைக்கணும். அதுக்கு ஏதாவது யோசனை சொல்ல முடியுமா? விக்னேஷ் சிரிச்சுக்கிட்டு, பார்க்கலாம், யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த கதை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. விக்னேஷ்க்கும் அது மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அன்றைக்கி ராத்திரி ராமமூர்த்தி போனதுக்கப்புறம் விக்னேஷ் என்னை பார்த்து கேட்டான், இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் வச்சு நீ ஒரு நல்ல கதை எழுத முடியுமா? நான் உடனே சொன்னேன், முடியும். மெட்டீரியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கேரக்டரோட மனநிலையும் சரியாக இணைச்சா இது ஒரு செம்ம ஸ்டோரியாக இருக்கும். விக்னேஷ் சிரித்தான், அப்படின்னா எழுது, ஆனால் ஒரு கண்டிஷன், ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஃபேக்ட்ஸை மாற்றக்கூடாது. நான் உடனே சொன்னேன், அதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கதையை நான் 2 நாள் எடுத்துக்கிட்டு எழுதி முடித்தேன். எழுதி முடிச்சுதான் அதை விக்னேஷுக்கு கொடுத்தேன். அதை அவன் கவனமாக முழுசாக படித்து முடிச்சுட்டு, சரியாக இருக்குது, சம்பவங்களும் மனநிலையும் நல்லா இணைஞ்சிருக்கும் போல், இதை ராமமூர்த்தி சார் பார்த்து என்ன சொல்கிறாருன்னு கேட்கலான்னு சொன்னான். அன்றைக்கி ராத்திரி ராமமூர்த்தி சார் வழக்கம் போல் வந்தபோது அவர்கிட்ட அந்த கதையை கொடுத்தேன். அவர் அமைதியாக படிச்சுக்கிட்டு இருந்தார். படித்து முடித்ததும் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. இப்படித்தான் இருக்கணும், சம்பவங்களும் மனநிலைக்கு நல்ல பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஆனான்னு சொல்லி நிறுத்தின இடமே இன்னொரு மர்மம் இருக்குதுன்னு உணர்த்தியது. இப்போது அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். கேட்குறக்கு நீங்கள் ரெடியா? அத்தியாயம் 2. சிவபிரசாத் இந்த நகரத்தில் மது வியாபாரம் பண்ணி பெரிய பணக்காரனாக வளர்ந்தவன். பணத்துக்கும் அவனுக்கு ஒரு தனி காதல் இருந்தது. அதனால் பெரிய வீடு, விலையுயர்ந்த கார்னு மட்டும் இல்லாமல் நிறைய பணத்தையும் சேர்த்து வச்சுருந்தான். சில பேர் அவனை கஞ்சன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவன் தன்னை கணக்கு பார்க்குறவன் சொல்லிக்குவான். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது ரொம்ப ஒரு மெல்லிய கோடு தான், எது சரி எது தவறுன்னு தீர்மானிக்க முடியாத அளவுக்கு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு சமநிலை எப்போதுமே இருக்கும். சிவபிரசாத்துக்கு ஒரு மகன், பேரு சுனில். அவன் அவங்க அப்பாவை போல் இல்லை, ரொம்ப ஆப்போசிட்டு. பணத்தை சேமிக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு இருந்ததில்லை. ஆனால் அந்த பணத்தால் கிடைக்கிற எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறதுல அவனுக்கு பேராசை. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லா வகையிலான இன்பக்கத்துக்கும் அவன் அடிமை. இரு கையிலையும் பணத்தை வீணாக்க ஆரம்பித்தான்.
சிவபிரசாத் கண்ணை மூடிட்டு இருந்த அப்பா இல்லை. அவனுக்கு மகன் மேலே பாசம் இருந்தாலும் அவன் நடத்த சரியில்லைன்னு தெரிஞ்சது. அதனால் அவர் ஒரு நல்ல தீர்வு எடுத்தார். மகனுக்கு ஒரு அழகான நல்ல குடும்பத்து பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சார். ஆனால் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரல. சுனில் சில நாள் மனைவியோடு நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டான். அந்த பொண்ணோட பேர் ரேவதி. அவள் அழகாக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் புத்திசாலியும் கூட. வீட்டை எப்படி நடத்தணும், யாரை எப்படி கையாளணும்னு எல்லாமே அவளுக்கு தெளிவாக தெரியும். மேலும் படித்தவ கொஞ்சம் மாடர்னான மனநிலையும் இருந்துச்சு. அவள் ஒரே ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாள். கணவன் எப்படி இருக்கிறான்னு நான் கவலைப்பட மாட்டேன், என் பொறுப்பு என்னன்னா இந்த வீட்டை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு எடுத்தாள். அதனால் அவள் முழுக்க முழுக்க தான் மாமனாரான சிவபிரசாத்தை கவனிக்க ஆரம்பித்தாள். சிவபிரசாத் வயசானாலும் இன்னும் பிஸ்னஸை தானே பார்த்துக்கிட்டு இருந்தார். காரணம் மகன் மேலே நம்பிக்கை இல்லை. வேலைக்காரங்களையும் முழுசாக நம்ப மாட்டார். அந்த இடத்துல தான் ரேவதி மெதுவாக வந்து சேர்ந்தா. அவள் பிஸ்னஸில் அவருக்கு உதவ ஆரம்பித்தா. அவரை கார் ஓட்டி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போவாள். அங்கே அவர் செய்கிற வேலையிலெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாள். அதுக்கப்புறம் மீண்டும் வீட்டுக்கு வந்துடுவாள். இப்படியே மெதுவாக மகன் செய்ய வேண்டிய இடத்த மருமக எடுத்துக்கிட்டாள். காலம் கடந்தது. சுனிலும் ரேவதியும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. சிவபிரசாத் இறந்துட்டார். அவருடைய மரணத்துக்கு பிறகு தான் ஒரு பெரிய விஷயம் தெரிய வந்தது. அவரோட முழு சொத்தையும் மகனுக்கு இல்லை, மருமக ரேவதி பேரில் எழுதிட்டு போயிருந்தாருன்னு. சொத்து கையில் வந்ததும் ரேவதி உடனே சில முக்கியமான முடிவுகளை எடுத்தாங்க. முதல்ல மது வியாபாரத்தில் இருந்த பெரும்பகுதியை விற்றுட்டாங்க. ஒரு சின்ன பங்கை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வீட்டையும் விற்றுட்டு நகரத்தோட அமைதியான ஓரப்பகுதியில் ஒரு சின்ன அழகான வீட்டை வாங்கினா. ஒரு பெரிய காரை மாற்றி சின்ன காராக மாற்றிக்கிட்டான். அப்புறம் சுனில்கிட்ட நேராகவே சொன்னான், நீங்கள் மாதத்துக்கு 30,000 செலவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே செலவு பண்ணால் யார்கிட்டையாவது கடன் வாங்கினா நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். இது நான் ஏற்கனவே பேப்பர்லேயும் அறிவிப்பு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இருந்த சின்ன வீட்டுக்கு மாதிரி அமைதியான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறல, அவங்களுக்கு குழந்தைன்னு எதுவுமே பிறக்கலை. சுனில் மாதிரி வாழ்க்கையை வெறும் சுகத்துக்காக மட்டுமே வாழ்கிறவங்க அவங்க யோசிப்பதை காட்டிலும் ஆசைகளுக்கு அடிமையாக இருப்பாங்க. இது ஒரு சாதாரண உண்மை. எல்லோருமே சுனிலை ஒரு வீண் செலவாளி, முடிவுகளை யோசிக்க தெரியாதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் சுனில் முழுக்க முட்டாள்னு சொல்ல முடியாது. நல்ல புத்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கெட்ட புத்தி அவனுக்கு நிறையவே இருக்குது. அப்பாவோட மரணத்துக்கு பிறகு தான் அவனுக்கு உண்மையான நிலைமை புரிஞ்சுது. முழு சொத்தும் அவன் கையில் இல்லை, அது ரேவதியோட கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சது சுனில் ரேவதி கூட சண்டை போட்டான் இல்லை, பணம் கேட்டு அலட்டிக்கவும் இல்லை. அவன் திடீர்னு சோர்ந்த மாதிரி அமைதியாக மாறிட்டான். அவன் முன்னாடி வாங்கின கடன் எல்லாத்தையும் அவங்க அப்பா தான் கட்டிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ ரேவதி நேரடியாக ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டா, அவனுக்கு கடன் கொடுத்தா நான் பொறுப்பேற்க மாட்டேன். அதனால் இப்போ யாருமே அவனுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாயில் எவ்வளோ நாள் சுகமாக இருக்க முடியும்? அதனால் சுனில் மெதுவாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பழகிட்டான். வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாள் மட்டும் மாலையில் நேரத்தில் வெளியே போவான். மிச்ச நேரம் முழுக்க வீட்டிலேயே இருந்துக்கிட்டு ஆங்கில நாவல்களாக படித்து நேரத்தை கழிப்பான். ரேவதியோட உறவும் மாறிப்போச்சு. இனிமேல் கணவன் மனைவி உறவில்லை, ஒரே வீட்டில் தங்குற 2 மனுஷங்க மாதிரி. வெளியில் பார்த்தா நெருக்க இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப தூரம். அவங்களோட படுக்கை அறையும் தனித்தனியாக ரூமில் தான். ரேவதியோட வாழ்க்கை ஒரு கட்டுப்போடாடு ஓடிட்டு இருந்தது. அவள் காலையில் காரை ஓட்டிட்டு வெளியே போவாள். மது வியாபாரத்தை அவளுக்கு இன்னும் ஒரு பங்கு இருந்தனால அங்கே போய் தினமும் கணக்கை பார்த்துட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுவாள். சாயந்தரம் வீட்டிலேருந்து வெளியே போவாள். இந்த முறை பிஸ்னஸ் இல்லை, பெண்களுக்காக ஒரு கிளப் இருந்தது. அங்கே போய் பேசுவாள், விளையாடுவாள், சில சமயம் சினிமாவுக்கு போவாள். அதுக்கப்புறம் ராத்திரி வீட்டுக்கு வந்துடுவாள். சுனில் வீட்டிலையே கம்ப்ளீட்டாக இருப்பார், வேறு எங்கேயும் பெருசாக போக மாட்டார். வீட்டில் வேலைக்கு ஒரு வயசான வேலைக்காரி அண்ணம்மா. அவள் தான் சமையல், வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. வேறு யாரும் இல்லை. ரேவதி செலவுகளை எல்லா வேலையும் குறைச்சிருந்தான். ஒரு நாள் சாயந்தர நேரம் 8 மணி இருக்கும். சுனில் ஹாலில் உட்காந்து ஒரு டிடெக்டிவ் நாவல் படிச்சுட்டு இருந்தான். அந்த நேரத்தில் ரேவதி வெளியே இருந்து திரும்பினா. கார் கேரேஜில் வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒரு தமிழ் புத்தகம் எடுத்துகிட்டு அவளுக்கு எதிராக இருக்கிற சோஃபாவில் போய் உட்காந்தான். 2 பேத்துக்கு நடுவில் எந்த பேச்சும் இல்லை, அமைதி தான். இரவு உணவுக்கு இன்னும் நேரம் இருந்தது. ரேவதி புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தா. அந்த புத்தகம் விக்னேஷின் துப்பறியும் கதைகள். சுனில் ஒரு முறை அவளை பார்த்தான். மறுபடியும் தன் புத்தகத்துக்கு திரும்பினான். கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் தயக்கத்தோட தொண்டையை சொருமிட்டு ரேவதி அப்படின்னு கூப்பிட்டான். ரேவதி புத்தகத்தை வந்து மூஞ்சியை தூக்கி பார்த்தா. சுனில் கொஞ்சம் திணறி, நம்ம வீட்டுக்கு வெளியே சில நாளாக ஒரு ஆள் சுற்றிட்டு இருக்கிறத நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டான். ரேவதி புத்தகத்தை மூடி வச்சுட்டு அவனை நேராக பார்த்தா. சில நொடிகள் யோசிச்சுட்டு, இல்லை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா. சுனில் மெதுவாக சொன்னான், கடைசியில் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாயந்தரம் நேரத்தில் ஒரு ஆள் நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டு ரோட்டில் நடக்கிறான். கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வர்றான். மறுபடியும் நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டே போகிறான். ரேவதி கொஞ்சம் சீரியஸாக யோசிச்சிட்டபடி கேட்டான்,
பார்த்தா அவன் எப்படி இருந்தான்? கொஞ்சம் ரவுடி மாதிரி, கருப்பு நிறம், பலமான உடம்பு, தலைக்கு துண்டு கட்டியிருக்கான்னு வச்சுக்கேன் என்று சுனில் சொன்னான். அதன் பிறகு சில நிமிஷங்கள் அமைதி. ரேவதி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அதன் பிறகு முடிவெடுத்த மாதிரி சொன்னான். நாளை காலையில் நீங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு தகவல் கொடுத்துட்டு வாங்க. இந்த இடம் கொஞ்சம் அமைதியான பகுதி. உண்மையிலேயே சந்தேகமான ஆள் இருந்தால் முன்னாடியே போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். சுனில் உடனே பதில் சொல்லவில்லை. கொஞ்சம் திணறினான். பிறகு மெதுவாக சொன்னான். நீ தான் வீட்டோட உரிமையாளர், நீ போய் சொல்லலாமே. சுனிலோட தயக்கத்தை பார்த்தாலும் ரேவதி நேரடியாக பதில் சொன்னான். நான் அந்த ஆளை நேரில் பார்த்ததே இல்லை. அதனால் நீங்கள் சொல்கிறத அடிப்படையாக வச்சுட்டு போலீஸுக்கு சொல்லணும்னா நம்ம 2 பேருமே போய் சொல்லலாம் என்று கூறி முடித்தாள். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 3. மறுநாள் காலை இருவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. தங்கள் பகுதியில் இருந்த சின்ன ஸ்டேஷனுக்கு போகாமல் நேராக மெயின் ஸ்டேஷனுக்கே போனாங்க. அங்கே இருந்த அதிகாரி ராமூர்த்தி, அவரோட கொஞ்சம் பழக்கம் இருந்தது அவங்களுக்கு. ராமூர்த்தி அவங்கள மரியாதையாக உட்கார வச்சு கேட்டார். சுனில் பேசுகிற விதம் கொஞ்சம் சீரற்றதாக இருந்ததால் முழு விஷயத்தையும் ரேவதி தான் தெளிவாக விளக்கினார். அவர் புகாரை பதிவு செஞ்ச பிறகு, உங்கள் வீடு கொஞ்சம் நகரத்துலேருந்து தனியாக இருக்கிற இடம், ஆனாலும் கவலைப்பட வேண்டாம், நான் ராத்திரி பக்கம் போலீஸ் ரோந்து வைக்கிறேன்னு உறுதியாக சொன்னார். அதன் பிறகு ரேவதி நேராக தான் வேலைக்கு போனான். சுனில் மட்டும் நடந்து வீட்டுக்கு போனான். அன்னைக்கு மாலை ரேவதி வழக்கத்துக்கு மாற வெளியில் போகலை. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வீட்டிலேயே இருக்கேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் சுனில் உடனே பக்கத்தில் இருந்து புத்தகத்தை வைத்துவிட்டு எழுந்து, அப்படின்னா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேனே என்று சொன்னான். அந்த வார்த்தை கேட்டதும் ரேவதி முகத்தில் ஒரு சிறிய அதிருப்தி தெரிஞ்சுது. நீயா வெளியே போகிற? சரி, அதிக நேரம் ஆக்காதீங்க, சீக்கிரமாக திரும்பி வாங்க, வேணும்னா கார் எடுத்துக்கங்க என்று சொன்னான். ஆனால் சுனில் உடனே மறுத்தான். வேண்டாம், நடந்தே போயிட்டு வர்றேன், சில சமயம் நடக்கிறது உடம்புக்கு நல்லது. அவன் சொன்னதும் ரேவதி உள்ளுக்குள் கொஞ்சம் நிம்மதி. அவள் தன் காரை ரொம்பவும் கவனமாக பார்த்து கொள்வாள். அதை சுனிலின் கையில் விட மனசு வராது. சுனில் ஒரு சாம்பல் நிற ஷாலை போர்த்தி கொண்டு வெளியே வந்தான். அது குளிர்கால ஆரம்பம். 5 மணி ஆகும் முன்னே இருள் பரட ஆரம்பித்து விட்டது. சுனில் நகர மத்திய பகுதியில் உள்ள சின்ன சின்ன தெருக்கள் நிறைந்த பகுதியை அடைந்த போது நன்றாக இருள் இறங்கிவிட்டது. அவன் ஒரு பழைய சிதிலமடைந்த வீட்டின் கதவை தட்டினான். உள்ளே இருந்து ஒரு பலமான உடம்பு கொண்ட ஆள் வெளிவந்தான். சுனில் தாழ்ந்த குரலில், முருகேசா, உன்னோட உதவி வேணும் அப்படின்னு சொன்னான். அந்த முருகேசன் ஒரு சாதாரண ஆள் இல்லை. அவனும் அவன் அண்ணன் செல்வராசுவும் அந்த பகுதியில் புகழ்பெற்ற குண்டர்கள். சுனிலுக்கும் அவர்களோடு கொஞ்சம் பழைய பழக்கம் இருந்தது. பணக்கார வீட்டு ஒழுங்கில்லாத மகன்களுக்கும் இப்படிப்பட்ட குண்டர்களுக்கும் எப்பொழுதும் ஒரு வித்தியாசமான நட்பு உருவாகும். அது இயல்பாக தானே நடக்கும். சுனில் அவனிடம் விரைவாக யாரும் கேட்காத மாதிரி சில விஷயங்களை சொன்னான். என்ன திட்டமோ என்ன வேலையோ அது வெளிப்படையாக தெரியவில்லை. பேசி முடித்ததும் அவன் கையில் சில நோட்டுகளை கொடுத்துவிட்டு உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். அந்த மங்கலான மாலை வெளிச்சத்தில் சாம்பல் ஷால் போர்த்தி கொண்டு இருந்த அந்த மனிதனை யாரும் கவனிக்கவில்லை. கவனித்தாலும் அது சுனில் தான் என்று யாரும் அடையாளம் காண முடியாது. அந்த பகுதியில் அவனை தெரிந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். சுனில் வீடு திரும்பியதும் ரேவதி உடனே கேட்டான், வந்துட்டியா? இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க? அவன் பாதுகாப்பாக திரும்பி வந்தால் உள்ளுக்குள் அவளுக்கு ஒரு நிம்மதி இருந்தது. அது முகத்திலும் தெரிந்தது. ரேவதிக்கு சுனிலின் மேல் காதலெல்லாம் எதுவும் இல்லை. அவனை பற்றிய எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. ஆனாலும் ஒரு பெண்ணாக அவளுக்கு இன்னும் ஒரு விஷயம் தேவைப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு ஆணின் இருப்பு, ஒரு பாதுகாப்பு உணர்வு. சுனில் கடிகாரத்தை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான், இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகலை, கொஞ்சம் நடந்துட்டு வந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த பேச்சும் இல்லை. 2 பேரும் அமைதியாக டீ குடிச்சிட்டு அவங்களோட புத்தகங்களை எடுத்துக்கிட்டு மீண்டும் படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ராத்திரி ரேவதி மனசுக்கு அமைதியாக இல்லை. வீட்டோட முன்கதவு போட்டப்பட்டிருந்தாலும் அவள் அடிக்கடி எந்திரிச்சு ஜன்னலுக்கு போய் வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தாள். அந்த ரோடு நகரத்திலிருந்து வந்து அவங்க வீட்டை கடந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்த வயலும் புதர்களுக்கும் நடுவே மறைஞ்சு போயிடும். வீட்டுக்கு முன்னாடி இருந்த கடைசி மின்விளக்கு மந்தமான ஒளி மட்டும் வீசிட்டு இருந்தது. அந்த வெளிச்சத்திலேயே எல்லாம் தெளிவில்லாமல் தெரியும். ஒரு முறை வெளியே பார்த்துட்டு வந்து சோஃபாவில் உட்காந்தா. கையில் இருந்த புத்தகத்தை திறந்து பார்த்தாலும் மனசதில் இல்லை. சும்மா ஒரு எண்ணத்தால் கேட்ட மாதிரி இருந்தது.
போலீஸ் ரோந்து எப்போ எந்த நேரத்தில் வருவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு. சுனில் புத்தகத்திலிருந்து தலையை கொஞ்சம் தூக்கி யோசித்து, தெரியல, ராத்திரி 10-11 மணிக்கு இருக்கும் என்று சொன்னான். அதை கேட்டதும் ரேவதி முகத்தில் ஒரு எரிச்சல் தெரிந்தது. அவள் எதுவும் பேசவில்லை. மீண்டும் இருவரும் தங்களோட புத்தகத்தில் மூழ்கினார்கள். சரியாக 8 மணிக்கு ரேவதி திடீரென முகம் தூக்கினாள். வெளியில் ஏதோ சத்தம். அவள் உடனே எழுந்து ஜன்னல் திரையை சற்று விலக்கி பார்த்தாள். நகரம் பக்கம் இருந்து ஒருவன் நடந்து வந்தான். அந்த மங்கலான விளக்கில் அவன் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் உடம்பு பலமானது. தலைக்கு ஒரு பெரிய துண்டு கட்டியிருந்தான். கையில் நீளமான கம்பு. அவன் நடந்து கொண்டே வீட்டை பார்த்து கொண்டே சென்றான். அதை பார்த்த ரேவதி ஆழமாக மூச்சு விட்டாள். உடனே அவள் திரும்பி சுனிலை பார்த்தாள். அவன் அவள் முகத்தை கவனித்தான். அது வெண்மையாகி பயத்தால் கலங்கி இருந்தது. அவள் கையசைத்து அவனை அழைத்தாள். சுனில் எழுந்து அவள் பக்கத்தில் வந்து நின்றான். ரேவதி மெதுவாக, நீங்கள் சொன்ன அந்த ஆளாக இருக்கலாமா என்று கிசுகிசுத்தாள். சுனில் தலையாட்டினான். இருவரும் ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்த்து கொண்டார்கள். சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் காலடி சித்தம். அந்த ஆள் திரும்பி வந்தான். இப்பொழுது அவன் வீட்டை பார்த்து கொண்டே நடந்தான். ரேவதி மூச்சையை பிடித்து நின்றாள். அவன் நகரத்து பக்கம் திரும்பி போனதும் தான் அவள் சற்றே சுவாசித்தாள். அவன் முழுசாக காணாமல் போனதும் ரேவதி கண்களை பெரிதாக்கி சுனிலை பார்த்தாள். சுனிலின் மனசுக்குள் ஒரு மறைமுக திருப்தி இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல், அதே ஆள்தான் போல என்று சாதாரணமாக சொன்னான். இருவரும் திரும்பி வந்து அமர்ந்தார்கள். ஆனால் ரேவதியின் முகத்தில் இருந்த பயம் போகவில்லை. சுனில் மட்டும் அவளை ஒரு சின்ன சுருக்கமான பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் புத்தகத்தை எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்தில் அண்ணம்மா வந்து, சாப்பாடு போட்டுங்களா என்று கேட்டாள். இருவரும் சாப்பாட்டுக்கு போனார்கள். சாப்பிடும் பொழுது சுனில் மெதுவாக சொன்னான், பயப்பட வேண்டியதில்லை, போலீஸ் கவனிக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கே ரேவதியின் உள்ளிருக்கும் கோபம் வெடித்து வெளிவந்தது. போலீஸ் என்ன முழுவரையவும் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே நின்று காக்க போகிறாங்களா? அவங்க சும்மா வந்துட்டு போயிடுவாங்க. அந்த இடைவெளியில் 4-5 பேர் கதவை உடைச்சு உள்ளே வந்தால் அப்போ என்ன பண்ணுவோம் என்று சத்தமில்லாமல் ஆனால் கடுமையாக கேட்டார். சுனில் தலை குனிந்து கொண்டே சாப்பிட்டு கொண்டே இருந்தான். சில நிமிஷங்கள் கழித்து மெதுவாக கேட்டான், வீட்டில் லத்தி கம்பு மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த கேள்வி கேட்டிருந்து ரேவதி அவனை ஒரு பார்வை பார்த்தாள். இவன் எப்பவுமே குழந்தை மாதிரி தான் என்று சொல்லும் பார்வை. அவள் பதில் சொல்லவே இல்லை. ஏனென்றால் அப்படி ஏதாவது இருந்தாலும் அதை யார் பயன்படுத்திருக்காங்க? அந்த இரவு ரேவதி மிகவும் கவனமாக இருந்தாள். தன் படுக்கை அறை கதவை உள்ளிருந்து மேல் பூட்டு கீழ் பூட்டு எல்லாம் போட்டுவிட்டுத்தான் படுக்கைக்கே போனாள். உண்மையில் அவ்வளவு எச்சரிக்கை தேவையில்லை. ராமமூர்த்தி ஏற்கனவே நல்ல பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தார். ஆனாலும் ரேவதியின் மனசுக்கு அமைதி இல்லை. படுக்கையில் படுத்துக்கொண்டே நீண்ட நேரம் தூங்காமல் யோசித்து கொண்டே இருந்தாள். இந்த நகரத்தோட ஓரப்பகுதியில் வீடு வாங்கி விட்டதில்லை. ஆனால் அப்போ யாருக்கு தெரியும்? இப்போ பயந்து வீட்டை விட்டு போனோம்னா மரியாதை போயிடும். கணவன் எந்த விஷயத்திலும் உதவாதவன், என்ன பண்ணலாம்? அவள் மனசு பல கேள்விகளால் கலங்கியது. 2 வலிமையான வேலைக்காரங்களை வச்சு பாதுகாப்பு பார்க்கலாமா? ஆனால் வேலைக்காரங்களையும் நம்ப முடியுமா என்ன? அவங்க தான் துரோகம் பண்ணிட்டா, கொள்ளைக்காரங்க லஞ்சம் கொடுத்து அவங்கள வாங்கிட்டா அவங்க தான் கதவையை திறந்துவிடுவாங்க. யோசனை தொடர்ந்து அவளுக்கு ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் அவள் பார்வை ஒரு விஷயத்தில் இருந்தது. அறையில் இருந்த இரும்பு பெட்டி. அதற்குள்ளே விலைமதிப்பு முட்ட நகைகள் இருந்தன. ஆனால் அவற்றை காக்க ஒரு ஆயுதம் கூட இல்லை. இதை நினைத்தவுடன் திடீரென அவள் படுக்கையில் எழுந்து அமர்ந்தாள். அவளுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அவளுடைய மாமனாரிடம் ஒரு துப்பாக்கி இருந்தது. அவர் இறந்தபோது அது போலீஸுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அதை மறுபடியும் வாங்க முடியாதா? அவள் யோசித்தாள். நாளைக்கே போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்கணும். வீட்டில் ஒரு துப்பாக்கி இருந்தால் அப்புறம் என்ன பயம் என்று முடிவு செய்தாள். அந்த எண்ணம் வந்ததும் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதி பிறந்தது. அதன் பிறகுதான் அவள் தூங்க முடிந்தது. அத்தியாயம் 4. மறுநாள் காலையில் ரேவதி சுனிலையும் கூட்டிகிட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். வழியில் சுனில் கேட்காத கேள்விக்கே அவள் பதில் சொன்னான். அப்பா வச்சிருந்த துப்பாக்கி போலீஸில் இருக்குது, அதை மறுபடியும் வாங்கிட்டோம்னா நல்லது இல்லையா? அது சுனிலின் தலையிலே இப்பொழுது தான் வந்த மாதிரி. அவன் கண்கள் பெரிதாக திறந்து கொஞ்சம் யோசித்து, அட ஆமாம், நல்லது தான் என்று கூறினான். ஸ்டேஷனில் ராமமூர்த்தி இந்த யோசனை கேட்டதும் உடனே ஒத்துக்கொண்டார். சரி, ஒரு அப்ளிகேஷன் எழுதுங்க, லைசன்ஸ் யாரோட பேரில் வேணும்னு சொல்லுங்கள் என்று கேட்டார். இந்த கேள்விக்கு ரேவதி முன்பே யோசிச்சுக்கல. அவள் ஒருபோதும் துப்பாக்கியை பயன்படுத்தியிருக்கல. அதை பற்றி ஒரு பயமும் உள்ளுக்குள்ளே இருந்தது. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்கல. உடனே சுனிலை பார்த்து, இவரோட பேர்லேயே கொடுங்க என்று கூறினார். ராமமூர்த்தி தலையசைச்சு, சரி இப்போவே அப்ளிகேஷன் எழுதுங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு தடவை ஃபார்மல் செக்கிங் பண்ண போகிறேன், நாளைக்குள்ளே துப்பாக்கி கிடைச்சிரும் என்று சொன்னார். ரேவதி விண்ணப்பம் எழுதினால். சுனில் அதில் கையெழுத்து போட்டான். அதன் பிறகு ராமமூர்த்தி சுனிலை பார்த்து கேட்டார், நீங்கள் முன்னாடி துப்பாக்கியை பயன்படுத்தியிருக்கீங்களா? சுனில் கொஞ்சம் தடுமாறி, அது இல்லை, ஆமாம்,
ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்பாவுக்கு தெரியாமல் சில தடவையும் பயன்படுத்தியிருக்கேன். அப்போ நான் குழந்தை என்று கூறினான். ராமமூர்த்தி சிரித்துக்கொண்டே, அது சட்டப்படி தவறு. லைசன்ஸ் இருக்கிற நபர் தான் பயன்படுத்தணும். ஆனால் அவசர நிலைமையில் யார் வேணால் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார். அந்த நாள் மாலை ராமமூர்த்தி வீட்டுக்கு வந்து ஒரு ஃபார்மல் என்கொயரி பண்ணார். அவங்களுக்கு டீ குடித்து சுமார் 1 மணி நேரம் பேசினதுக்கப்புறம் வெளியேறினார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. சுனில் ஒரு சாதாரணமான கொஞ்சம் மந்தமான மனுஷன். ரேவதி தான் இந்த வீட்டை முழுசாக கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. பணம் இருந்தப்போ சுனில் திசை தெரியாமல் வாழ்ந்தான். இப்போது கொஞ்சம் அடங்கி போயிட்டான் என்று அவர் நினைத்தார். அந்த நேரத்தில் கூட ராமமூர்த்தி சுனிலின் உண்மையான முகத்தை அறியவில்லை. மறுநாள் சுனில் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் லைசன்ஸும் துப்பாக்கியும் வாங்கி கொண்டு வந்தான். அத்தோடு ஒரு பெண்டி குண்டுகளையும் கடையில் வாங்கினான். மதியம் ரேவதி வீட்டுக்கு வந்ததும் அவன் அந்த துப்பாக்கிகளையும் குண்டு பெட்டியும் மேஜையின் மேல் வைத்து, இதோ நீ கேட்டது என்று சொன்னான். ரேவதி அதை பார்த்து கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தால் அவள் கண்களாலேயே அதை ஆராய்ந்து விட்டு, இதை நான் என்ன பண்ண போகிறேன், நீங்களே வச்சுக்கோங்க, தேவையாக இருந்தால் நீங்களே பயன்படுத்திக்கோங்க என்று சொன்னார். இதையே சுனில் எதிர்பார்த்திருந்தான். உடனே அவன் அதை எடுத்துக்கொண்டு தன் அறையில் வைத்து விட்டான். 2 நாட்கள் கழிந்தது. அந்த பார்த்த ஆள் மீண்டும் ஒருமுறை வீட்டின் முன் தெருவில் தோன்றினான். அதன் பிறகு அவன் வருவது முற்றிலும் நின்று விட்டது. 1 வாரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக போனது. ரேவதி நிம்மதியாக மூச்சு விட்டாள். வீட்டில் துப்பாக்கிக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் பயந்துட்டாங்க போல என்று சொன்னார். சுனிலும் உடனே அறிவாளி மாதிரி தலையசைத்து ஆமாம் என்று ஒத்துக்கொண்டார். அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்ல ரேவதியின் மனசு முழுக்க அமைதியாகி விட்டது. வீட்டில் மீண்டும் பழைய வாழ்க்கை திரும்பி வந்தது. காலை அவள் வேலைக்கு போவாள். மாலையில் வெளியே போய் நண்பர்களுடன் நேரம் கழிப்பாள். சுனில் வழக்கம் போல வீட்டிலேயே இருந்து கொண்டு புத்தகங்களை படிப்பான். சில சமயம் மட்டும் மாலை நேரத்தில் 1 மணி நேரம் வெளியே போவான். அவனுக்கு நண்பர்கள் என்று யாரும் இல்லை. சில நாட்கள் ரயில் நிலையத்துக்கு போய் புத்தகங்கள் வாங்குவான். சில வேளைகளில் நகரத்தின் சின்ன சின்ன தெருக்களில் முருகேசனை சந்திப்பான். ஏனென்றால் அவனுடைய வேலை இன்னும் முடியவில்லை. இப்படி 2 மாதங்கள் கடந்து போயின. குளிர்காலம் முடிந்துவிட்டது. ரேவதியின் மனதில் இருந்த பயம் முழுக்க முழுக்க மறைந்து போயிற்று. ஒரு நாள் மாலை ரேவதியின் 2 தோழிகள் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அவர்களுடன் சாப்பிட்டு பேச்சு சிரிப்பு என்று பிஸியாக இருந்தார். அந்த நேரத்தில் சுனிலை யாரும் கவனிக்கவே மாட்டார்கள். அந்த வீட்டில் அவனுக்கு ஒரு விருந்தாளி மாதிரி கூட மரியாதை இல்லை. அதனால் யாராவது வந்தாலே அவன் தன் அறைக்குள் போயிருப்பான் அல்லது வெளியே போயிருப்பான். அன்றும் அதே மாதிரி அவன் அமைதியாக தன் அறைக்கு போய் கொஞ்ச நேரம் கழித்து யாரும் கவனிக்காமல் பின்பக்க கதவு வழியாக வெளியேறினான். இந்த சந்தர்ப்பத்துக்காகவே அவன் ரொம்ப நாட்கள் காத்திருந்தான். அவன் நகரத்துக்கு போய் ஒரு குறுகிய தெருவில் முருகேசனை சந்தித்தான். சுமார் 10 நிமிடங்கள் அவனுக்கு ஏதோ திட்டம் சொன்னான். எல்லாம் கவனமாக கேட்ட முருகேசன் முடிவில் சொன்னான், வீட்டில் துப்பாக்கி இருக்குன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. அதற்கு சுனில் திரித்து தன் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கி எடுத்து காட்டினான். அதை திறந்து உள்ளே குண்டுகள் இல்லைன்னு காட்டி, பயப்படாத, இது காலி, நீ நிம்மதியாக வீட்டுக்குள்ளே போகலாம் என்று சொன்னான். முருகேசன் உடனே கையை நீட்டி கேட்டான், எங்க என்னோட சம்பளம்? சுனில் 2 மாதங்களாக சேமித்து வைத்திருந்த 60,000 ரூபாய் எடுத்து கொடுத்தான். இதோ இப்போ என்கிட்ட இதுதான் இருக்குது, நீ வேலையை முடிச்சுட்டு அவகிட்ட இருக்கிற நகையை எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் சொத்து முழுக்க என் கைக்கு வந்ததும் உனக்கு 10 லட்ச ரூபா தரேன் என்று சொன்னான். அவன் மேலும் சொன்னான், நான் இப்போது ரயில் நிலையத்துக்கு போகிறேன், ராத்திரி 8 மணிக்கு அப்புறமா என் வீட்டுக்கு போவேன். முருகேசன் சிரித்து, சரி சரி நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னான். கடைசியாக சுனில் உறுதி செய்து கேட்டான், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? முருகேசன் சுனிலிடம், சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தயாராகி உடனே கிளம்புறேன்னு சொன்னான். உடனே அவன் உள்ளே போய் கறி மை பூசி வேஷம் போட்டுக்கொள்ள ஆரம்பித்தான். இதற்குள் சுனில், நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் என்று சொல்லி வெளியே வந்திருந்தாலும் உண்மையில் அவன் ரயில் நிலையத்துக்கு போகவில்லை. அவன் நேராக திரும்பி தன் வீட்டை நோக்கி விரைவாக நடந்தான். அந்த நேரத்தில் இருட்டும் நன்றாக படர்ந்திருந்தது. வீட்டிற்கு சற்று அருகே வந்தபோது ரேவதியின் தோழிகள் இன்னும் உள்ளே இருப்பதை அவன் கவனித்தான். அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு நிம்மதி. வீட்டுக்கு நேராக போகாமல் சாலையோரத்திலிருந்து ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான். அங்கிருந்தபடியே அவன் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கி எடுத்து இன்னொரு பாக்கெட்டிலிருந்து குண்டுகளை அதில் நிரப்பி தயார் நிலையில் காத்திருந்தான். சில மணி நேரம் கழித்து ரேவதியின் தோழிகள் வெளியேறினார்கள். ரேவதி உள்ளிருந்து கதவை பூட்டி கொண்டாள். நேரம் சுமார் 7:30 மணி. அவள் வேலைக்காரி அன்னம்மாவை அழைத்தாள். அவர் எங்கே போயிருக்காரு என்று கேட்டாள். அன்னம்மா பதில் சொன்னாள், அவர் வெளியே போயிட்டாங்க. உங்கள் நண்பர்கள் முன் கதவு வழியாக வந்தப்போ அவர் பின்பக்க கதவு வழியாக வெளியேறிட்டார். சரி நீ போய் சாப்பிட்டு படு என்று சொல்லிவிட்டு ரேவதி திரும்பினாள். இப்பொழுது அவளுக்கு பயம் எதுவும் இல்லை. மனசு சற்றே லைட்டாக இருந்தது. இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தால் என்ன கெட்டுச்சு என்று ஒரு திருப்தி உணர்ச்சி அவளுக்குள் வந்தது. வீட்டிற்கு வெளியே அந்த மரத்தின் பின்னால் சுனில் இன்னும் காத்திருந்தான். அந்த நேரத்தில் நகரத்தில் பக்கமிருந்து முருகேசன் மெதுவாக நடந்து வந்தான். அவன் கண்கள் பட்டதும் அவன் காலடியில் சத்தமே இல்லாமல் வந்து வீட்டுக்கு முன்பு நின்றான்.
ஒரு முறை சுற்றி பார்த்து மெதுவாக கதவை தட்டினான். சுனில் வந்துட்டான் என்று நினைத்த ரேவதி கதவை திறந்தால் அடுத்த நொடி முருகேசன் வேகமாக உள்ளே புகுந்து 2 கைகளாலும் அவள் கருத்தை இழுக்க பிடித்தான். ரேவதி ஒரு சின்ன சத்தம் மட்டுமே போட்டால் அதற்கு பிறகு எதுவும் இல்லை. அண்ணம்மா சமையலறையிலிருந்து அந்த சத்தம் கேட்டு வெளியே பயந்து பார்த்தாள். அங்கே ஒரு கருப்பு பயங்கரமான மனிதன் ரேவதியின் கழுத்தை நிறுத்தி கொண்டிருப்பதை பார்த்ததும் அவள் பயந்து மீண்டும் உள்ளே ஓடிப்போய் கதவை பூட்டி கொண்டாள். சில நிமிடங்களில் ரேவதியின் உடல் உயிரில்லை என்று உறுதி செய்த முருகேசன் அவளை தரையில் போட்டான். அவளுடைய கைகள், காதுகள், கழுத்தில் இருந்த நகைகள் எல்லாவற்றையும் கழட்டி தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். பிறகு முன்கதவு வழியாக வெளியே வந்தான். அந்த நொடிக்காகத்தான் சுனில் காத்திருந்தான். யாரது என்று சத்தம் போட்டுக்கொண்டே அவன் ஓடி வந்தான். முருகேசன் ஒரு நொடி திகைத்து போனான். அந்த நொடியில் சுனில் துப்பாக்கி உயர்த்தி நேராக அவன் மார்பை குறிவைத்து இருந்த எல்லா குண்டுகளையும் சுட்டான். முருகேசன் அங்கேயே விழுந்து அசையாமல் பிணமானான். அடுத்த கணம் சுனில் கத்திக்கொண்டே வீட்டுக்குள் ஓடினான். என்னாச்சு ரேவதி, என்னாச்சு? அண்ணம்மா நடுங்கிக் கொண்டே வெளியே வந்தால். சுனில் அதிர்ச்சியோடு, அண்ணம்மா இது என்ன ஆயிடுச்சு? ரேவதி இறந்துட்டாளே, அந்த குண்டை அவளை கொன்னுட்டான், ஆனால் நான் அவனை சுட்டுட்டேன் என்றான். அவன் உடனே நான் போலீஸில் சொல்லிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி வெளியே ஓடினான். சிறிது நேரத்திலேயே போலீஸ் வந்தது. அண்ணம்மா பார்த்ததையெல்லாம் சொன்னால். தகவல் கிடைத்ததும் ராமமூர்த்தியும் வந்து சேர்ந்தார். சுனில் அவரை பார்த்து ஒரு சாதாரணமாக நடிக்கிற மாதிரி சொன்னான். நான் சும்மா வெளியே போயிருந்தேன், வீட்டுக்கு வந்தபோது ஒரு சத்தம் கேட்டது. சுனில் போலீஸிடம் தன் கதையை தொடர்ந்து சொன்னான். நான் வெளியே போயிட்டு இருந்தேன், வீட்டுக்கு வரும்போது ஒரு சத்தம் கேட்டது, ஓடி வந்து பார்த்தேன், அந்த ஆள் வீட்டிலேருந்து வெளியே வர்றான். என்ன செய்யணும்னு தெரியல, தலையே சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. உடனே துப்பாக்கியால் சுட்டுட்டேன். அப்புறம் உள்ளே வந்து பார்த்தா அவன் கண்ணுக்கு நேராக ரேவதியின் சடலம் திரும்பியது. உடனே 2 கைகளிலும் முகத்தை மூடிக்கொண்டார். ராமமூர்த்தி சில வினாடிகள் அமைதியாக நின்று மெதுவாக கேட்டார். நீங்கள் துப்பாக்கியோட வெளியே போயிருந்தீங்களா என்ன? சுனில் உடனே தலையை ஆட்டினான். ஆமாம், அது என் பேரில் லைசன்ஸ் இருக்கிறதாச்சே, அதான் நான் எப்பவுமே அதை என்கிட்டயே வச்சுருப்பேன் என்று சொன்னான். துப்பாக்கியை கொடுங்க என்று ராமமூர்த்தி சொன்னார். அதை நான் பறிமுதல் செய்கிறேன். சுனில் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் துப்பாக்கியை கொடுத்தான். இனிமேல் அதனால் அவனுக்கு எந்த பயனும் இல்லையே. அத்தியாயம் 5. இதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த விக்னேஷ் மெதுவாக சொன்னான். சுனில் முட்டாள் மாதிரி நடந்துக்கிறான், ஆனால் அவனுக்கு நல்ல புத்தி இருக்குது. ராமமூர்த்தி ஒரு கசப்பான சிரிப்போடு சொன்னார். விக்னேஷ் சார், நான் தான் புத்திசாலின்னு நினச்சேன், ஆனால் இந்த சுனில் என்ன முட்டாளாக்கிட்டான். அவன் திட்டம் என்னன்னு புரியவே இல்லை. முருகேசை கொன்னது அவனுக்கு பிடிக்க முடியாது, ஏன்னா அது செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி தான் தெரியுது. முருகேசன் அவன் வீட்டுக்குள்ளே பூந்து அவன் மனைவியை கொண்டு நகையை கொள்ளையடித்தான், அப்படின்னா அவனை சுட்டுக்கொள்ள சுனிலுக்கு உரிமை இருக்குது. அவர் தொடர்ந்து சொன்னார். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்கான். மனைவியும் ஒழிச்சிருக்கான், அதே நேரத்தில் தன்னோட குற்றத்தில் துணையாக இருந்த ஒரே சாட்சியும் ஒழிச்சிருக்கான். இப்போது மனைவி இல்லை, அவளுக்கு எந்த உயிலும் இல்லை, அதனால் சொத்து முழுக்க சுனிலுக்கு. சட்டப்படி அவன் தான் வாரிசு. இப்போ அவன் அந்த சொத்தில் ராஜா மாதிரி உட்காந்துருக்கான். விக்னேஷ் சும்மா என்று சொல்லிவிட்டு ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தான். ராமமூர்த்தி அவனை பார்த்து கேட்டார். ஏதாவது வழி சொல்லுங்க, இவ்வளவு பெரிய கெட்டவன் சட்டத்தையே ஏமாற்றிட்டு இப்படி சுகமாக வாழ்கிறான்னு நினச்சா கோபமாக வருது. அந்த நேரத்தில் விக்னேஷ் திடீரென தலையை தூக்கி கேட்டான். ரேவதி அருண் எழுதுகிற கதைகளை விரும்பி படிப்பாளா? அருண், அதாவது நான் வழக்கமாக விக்னேஷ் கதைகளை, அவருடைய துப்பறியும் விஷயங்களை எழுதுவேன், அதைத்தான் அவர் கேட்டார். ராமமூர்த்தி உடனே சொன்னார். ஆமாம், நான் அவளோட வீட்டை முழுக்க சர்ச் பண்ணினேன், எனக்கு தேவையான ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தேன், அருண் எழுதின எல்லா கதையும் அங்கே இருந்துச்சு. ஒவ்வொரு புத்தகத்துலையும் ரேவதியோட பேர் இருந்தது. அதை பார்த்தா அவளுக்கு அந்த கதைகள் ரொம்ப பிடிக்கும்னு தெரியுது. விக்னேஷ் மீண்டும் அமைதியாக யோசிக்க ஆரம்பித்தான். நாங்கள் இருவரும் சிகரெட் ஏற்றி காத்திருந்தோம். இப்போது அவன் மூளையில் என்ன திட்டம் வரவா போகுது அப்படின்னு நான் உள்ளுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சுமார் 10 நிமிடங்கள் கழித்து விக்னேஷ் சற்றே அசைந்தான். நாங்கள் இருவரும் அவன் முகத்தை ஆர்வமாக பார்த்தோம். அவன் மெதுவாக சொன்னான். ராமமூர்த்தி சார், ரேவதியோட கையெழுத்து கிடைக்குமா? ராமமூர்த்தி ஆச்சரியமாக பார்த்தார். கையெழுத்தா? விக்னேஷ் அமைதியாக விளக்கினான். அவளோட கணக்கு புத்தகம் இல்லைன்னா கடிதம், ஏதாவது அவள் எழுதின தமிழ் எழுத்து எப்படி இருக்குன்னு தெரியணும். ராமமூர்த்தி கொஞ்சம் யோசித்தார். முயற்சி பண்ணலாம், ஆனால் இதில் என்ன திட்டம் இருக்குன்னு எனக்கு புரியலையே. விக்னேஷ் மெதுவாக சிரித்து விட்டு சொன்னான். திட்டம் ரொம்ப சிம்பிள் தான் சார். ரேவதி என் கதைகளை விரும்பி படிக்கிறாளே. விக்னேஷ் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் திட்டத்தை விளக்கினான். அவள் என் விதைகளை ரொம்ப விரும்பி படிக்கிறான்னா என்னோடய ஆட்டோகிராஃப் கேட்டு எனக்கு கடிதம் எழுதுவது அவளால் தவிர்க்க முடியாத விஷயம். வாசகர்களுக்கு ஒரு இயல்பான பலவீனம், அவர்களுக்கு பிடித்த எழுத்தாளர்களிடம் தொடர்பு கொள்ளணுங்கிற ஆசை இருக்கும் என்று சொன்னான்.
தொடர்ந்து பேசினான். நான் இப்படி ஒரு சூழ்நிலையை கற்பனை பண்ணிக்கலாம். 6 மாதத்துக்கு முன்னாடி ரேவதி எனக்கு ஒரு கடிதம் போட்டாள். அதில் ஆட்டோகிராஃப் கேட்டது மட்டும் இல்லாமல் அவள் தன்னோட புருஷன் தன்னை கொல்ல திட்டம் பண்ணுறான்னு சொல்லியிருக்கா. எனக்கு ஏதாவது ஆயிட்டா தயவு செஞ்சு இதை பற்றி விசாரிக்கணும்னு வேண்டுகோள் வச்சுருக்கான்னு. ராமமூர்த்தி அவன் திட்டத்தை உடனே புரிந்து கொண்டார். ஓ அப்படியா, நீங்கள் ஒரு போலி கடிதம் தயாரிக்கிறீங்க, அதை சுனிலுக்கு காட்டி அவங்ககிட்ட ஒப்புதம் வாக்குமூலம் வாங்க போகிறீங்க என்று கேட்டார். விக்னேஷ் அமைதியாக தலையசைத்தான். ஆமாம், அவன் பயந்து உண்மையை சொன்னால் தான் நமக்கு வழி கிடைக்கும். நான் ரேவதியோட கையெழுத்து எடுத்துகிட்டு வரேன் என்று ராமமூர்த்தி உடனே சொன்னார். அதன் பிறகு விக்னேஷ் இன்னொரு கேள்வி கேட்டார். அவளோட பேர் அச்சிட்ட லெட்டர் பேட் ஏதாவது இருந்ததா? இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு வரேன். வேறு ஏதாவது வேணுமா என்று ராமமூர்த்தி கேட்டார். விக்னேஷ் சிறிது யோசித்து விட்டு, ஒரு மைக்ரோ ரெக்கார்டர் வேணும், அவன் ஒத்துக்கிட்டா அது பதிவு செய்யணுமில்ல. சரி, நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் என்று ராமமூர்த்தி உற்சாகமாக சொல்லிவிட்டு கிளம்பினான். மறுநாள் காலை நாங்கள் இன்னும் எழுந்து சீராகி கொண்டிருந்த நேரத்திலேயே ராமமூர்த்தி வந்து விட்டார். கையில் ஒரு தோல் பை, முகத்தில் உற்சாகம். எல்லாம் கொண்டு வந்துட்ட விக்னேஷ் என்று சொன்னார். விக்னேஷ் அவருக்கு சிகரெட்டை கொடுத்து விட்டு, என்ன கிடைச்சது என்று கேட்டான். ராமமூர்த்தி பையை திறந்து மிக கவனமாக ஒரு காயத்தை எடுத்தார். இதோ ரேவதியோட கையெழுத்து என்று காட்டினார். அது ஒரு கிழிந்த கடிதத்தின் துண்டு. அதில் சில வரிகள் எழுதப்பட்டிருந்தது. கணவன் மனைவி உறவுகளை பற்றி அவளுடைய கருத்துக்கள். விக்னேஷ் அதை கவனமாக பார்த்து, இது அவளோட கையெழுத்தானா? சிக்னேச்சர் இல்லையே, எங்கே கிடைச்சது என்று கேட்டான். ராமமூர்த்தி இன்னொரு வெற்று கடித பத்திரத்தை எடுத்து காட்டினார். இதோ அவளோட பேர் அச்சிட்ட லெட்டர் பேட். நேற்று ராத்திரி அவன் வீட்டுக்கு போய் மறுபடியும் சர்ச் பண்ணேன். நேராக சொன்னேன் மறுபடியும் ஒரு தடவை வீடு பார்க்கணுன்னு. அவன் எதிர்ப்பு சொல்லலை. இதெல்லாம் கிடைச்சிது, போதுமா? விக்னேஷ் அந்த கையெழுத்தையை ஆராய்ந்து பார்த்து கொண்டே சொன்னான். போதும், இந்த மாதிரி நகல் எடுக்கிறது ரொம்ப சுலபம். ஒரே ஸ்டைல் எழுதுகிறவங்க இமிட்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி என்ற பிறகு அவன் கேட்டான், அந்த மைக்ரோ ரெக்கார்டர்? அதுவும் தயார், நீங்கள் சொன்ன நேரத்துக்கு கொண்டு வர்றேன் என்று ராமமூர்த்தி சொன்னார். அப்படின்னா இன்றைக்கி செய்யலாமா என்று ராமமூர்த்தி ஆர்வமாக கேட்டார். விக்னேஷ் சற்றே யோசித்து விட்டு, இன்றைக்கி நல்ல நாள் தான், லேட் பண்ண வேண்டாம் என்று சொன்னான். அவன் உடனே ஒரு சாதாரண காகிதத்தை எடுத்து ஒரு கடிதத்தை எழுத ஆரம்பித்தான். விக்னேஷ் எழுதிய ஒரு கடிதம் இப்படி இருந்தது. திரு சுனில் அவர்களுக்கு உங்கள் மனைவியுடன் எனக்கு கடிதம் மூலமாக அறிமுகம் இருந்தது. அவர் என் கதைகளை விரும்பி படிப்பார். அவர் இறந்து விட்டதாக கேட்டு வருந்துகிறேன். நான் சில நாட்களாக இங்கே கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவில் தங்கியிருக்கிறேன். இன்று மாலை 7 மணிக்கு நீங்கள் என்னை வந்து சந்தித்தால் உங்கள் மனைவி எனக்கு எழுதிய கடைசி கடிதத்தை உங்களுக்கு காட்ட முடியும். அது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இப்படிக்கு விக்னேஷ். இந்த கடிதத்தை உரையில் வைத்து விக்னேஷ் ராமமூர்த்தியுடன் கொடுத்தான். அவர் உடனே எழுந்து, சரி, இதை வேறு யாராவது மூலமாக அனுப்புகிறேன். சுனிலுக்கு இதில் போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியக்கூடாது. மத்தியானம் மைக்ரோ ரெக்கார்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அவர் போனதும் விக்னேஷ் ரேவதியின் கையெழுத்து கடிதத்தை மீண்டும் கவனமாக எடுத்துக்கொண்டு ஆராய ஆரம்பித்தான். அதை வெளிச்சத்தில் காட்டி பார்த்தான். கிழிந்திடத்தை கவனமாக பார்த்தான். சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தான். நான் கேட்டேன், என்ன புரிஞ்சுது? அவன் மெதுவாக புகையை வெளியே எடுத்து விட்டுக்கிட்டு சொன்னான், இந்த லெட்டர் சமீபத்தில் தான் கிடைச்சிருக்காங்க. முழு லெட்டராக இல்லை இது. இதோட மீதி பகுதி எங்கே போச்சுன்னு தான் பெரிய கேள்வி. நானும் சிந்தித்தேன். ரேவதி இதோட ஃப்ரெண்டுக்கு எழுதியிருந்தாலோ ராமமூர்த்தி அவகிட்டிருந்து எடுத்திருக்கலாம். அந்த ஃப்ரெண்டு பேரை வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம் என்று சொன்னேன். விக்னேஷ் தலையசைத்தான். அப்படியும் இருக்கலாம். ராமமூர்த்தி அதனால தான் விவரம் கொடுக்கல. சரி, இப்போ நம்ம வேலைக்கு போகலாம். ஒரு பேப்பர் பேனா கொடு. அடுத்த 2 மணி நேரம் விக்னேஷ் முழுக்க ரேவதியின் கையெழுத்தை நகல் எடுக்க பயிற்சி செய்தான். எழுத்தின் வளைவு, அழுத்தம், இடைவெளி எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து அப்படியே எழுத ஆரம்பித்தான். கடைசியில் அவன் 2 காகிதங்களை என்னிடம் கொடுத்து, பார் எப்படி இருக்கு என்று கேட்டான். நான் 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தேன். என்னால் சுத்தமாக எந்த வேறுபாட்டையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு சாதாரண மனிதன் பார்த்தால் இது ரேவதியின் கையெழுத்து தான் நிச்சயமாக நம்பிவிடுவான். சரி, இது வேலை செய்யணும் என்று சொன்னேன். அதன் பிறகு விக்னேஷ் மிக கவனமாக ரேவதியின் பெயர் அச்சிடப்பட்ட காகிதத்தில் எழுத ஆரம்பித்தான். அவன் எழுதிய கடிதம் இவ்வாறாக இருந்தது. மாண்புமிகு ஐயா, நீங்கள் அனுப்பிய கடிதமும் ஆட்டோகிராஃபும் கிடைத்தன. அதை வாங்கி நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் என்று சொல்ல முடியாது. என்ன மாதிரி உங்கள் கதைகளை ரசிக்கும் வாசகர்கள் நிறைய இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் எனக்காக 2 வரிகளை எழுதியது நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். அந்த ஆட்டோகிராஃபை நான் என் குறிப்பேட்டில் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். உங்கள் அன்பான பதில் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதனால்தான் என் வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் எழுதுகிறேன். என் கணவன் நல்ல மனிதன் இல்லை. பணத்திற்கு மதிப்பு தெரியாதவன். குணமும் சரியில்லை. அதனால்தான் என் மாமனாரை இறக்கும் முன் எல்லா சொத்துக்களும் என் பெயரிலேயே எழுதிவிட்டார். அந்த சொத்துக்கள் நிறைய இருக்குது. என் கணவனை நான் பண விஷயத்தில் எதுவும் செய்ய விட மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அவர் என்னை கொல்ல திட்டமிடுறது போல இருக்குது.
ஏதாவது ரவுடிகளை வச்சு என்னை கொல்லலாம், என்ன ஆகும்னே எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு இதை பற்றி நீங்கள் விசாரிக்கணும். நீங்கள் ஒரு உண்மையை தேடுற மனுஷன். உதவி இல்லாத ஒரு பெண்ணோட மரணத்தை நீங்கள் அமைதியாக விட்டுட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இப்படிக்கு ரேவதி. அந்த கடிதத்தை விக்னேஷ் மெதுவாக மடித்து ஒரு பழைய உரையில் வைத்தான். மாலை 3 மணிக்கு ராமமூர்த்தி வந்தார். அவருடன் மற்றொரு இளம் போலீஸ்காரர். அவர் பெயர் வீரன். அவர் ஒரு மைக்ரோ ரெக்கார்டிங் மெக்கானிக். கையில் இருந்த மைக்ரோ ரெக்கார்டிங் மைக் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். ராமமூர்த்தி விக்னேஷுடன் ஆலோசனை செய்துவிட்டு, வீரன், வேலையை ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார். வீரனுடனே வேலையில் இறங்கினான். ஹாலில் இருந்த மின்விளக்கின் வயரில் மைக் பொருத்தப்பட்டது. மைக்ரோ ரெக்கார்டை வினேஷின் படுக்கையறையில் வைத்தார்கள். அது ஓடும்போது மெலிதாக சத்தம் வரும். அதனால் அதை வேறு ரூமில் வைத்தால் ஹாலில் கேட்காது. அனைத்தும் தயாரானதும் வீரன் அடுத்த அறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டான். நாங்கள் 3 பேரும் ஹாலில் சும்மா பேசியிருந்தது மாதிரி நடித்து பார்த்தோம். அதன் பிறகு அறைக்கு போய் மைக்ரோ ரெக்கார்டரை ஓடவிட்டோம். சில வினாடிகளில் நம்ம குரல் திரும்ப கேட்ட ஆரம்பித்தது. ஒவ்வொருவருடைய குரலும் தெளிவாக இருந்தது. சரி, இது வேலை செய்யும் என்று விக்னேஷ் திருப்தியாக சொன்னான். அவன் ராமமூர்த்தியிடம் கேட்டான், லெட்டர் அனுப்பிச்சிட்டிங்களா? அனுப்பிட்டேன் என்று அவர் சொன்னார். அவன் கண்டிப்பாக வருவான். குற்றம் செஞ்சவன் இந்த மாதிரி கடிதம் வந்து தான் அமைதியாக இருக்க முடியாது. நீங்கள் அவனை பிளாக்மெயில் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது அவன் தெரிஞ்சுக்கிறது அவன் நிச்சயமாக வரணும். சரி, இப்போ நாங்கள் போயிட்டு மாலையில் வரோம் என்று சொல்லிவிட்டு ராமமூர்த்தி கிளம்பினார். மாலை 6 மணிக்கே அவர் மீண்டும் வந்தார். இந்த முறை வீரனையும் கூட்டிக் கொண்டு வந்தார். போலீஸ் ஜீப் அவர்களை இறக்கி விட்டு சென்று விட்டது. கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். அவன் ஏதாவது முன்னாடியே வந்துட்டான்னா என்ன பண்ணுறது என்று ராமமூர்த்தி சொன்னார். விக்னேஷ் திட்டத்தை மீண்டும் சொல்லிக் கொடுத்தான். நீங்கள் 2 பேரும் அடுத்த ரூமில் இருங்க. சுனிலுக்கு போலீஸ் இங்கே இருக்கான்னு தெரியக்கூடாது. நானும் அருணும் ஹாலில் இருப்போம். அவன் வந்ததும் சரியான நேரத்தில் நீங்கள் உள்ளே வரலாம். சரி என்று ராமமூர்த்தி சொன்னார். அவர் வீரனுடன் சென்று அடுத்த அறக்கதவை மூடினார். நாங்கள் இருவரும் ஹாலில் காத்திருந்தோம். மெதுவாக இருட்டு இறங்க ஆரம்பித்தது. நான் விளக்கை ஏற்றினேன். விக்னேஷ் காலை செய்தித்தாள்களை எடுத்துக்கிட்டு வாசிக்கிற மாதிரி இருந்தான். நான் சிகரெட்டை ஏற்றி உட்கார்ந்தேன். ஆனால் உள்ளுக்குள் முழுக்க பதட்டம். எப்போ அவன் வருவான்? அத்தியாயம் 6. 7 மணிக்கு சில நிமிடங்கள் முன்னாடியே வீட்டின் முன் ஒரு கார் நின்ற சத்தம் கேட்டது. நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்தோம். 2 நிமிடங்கள் கழித்து சுனில் கதவின் முன் நின்றான். ராமமூர்த்தி சொன்ன விவரத்துக்கு ஏற்ற மாதிரித்தான் அவன் இருந்தான். முகம் சற்று வெறுமையாக இருந்தாலும் அந்த உதட்டுக்குள் தெரியும் பற்கள் மட்டும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. மிருகத்தனமான ஒரு தோற்றம். வெளிப்படையாக பார்த்தால் சோம்பேதிரி மாதிரி தோன்றினாலும் உள்ளே வேறு மாதிரி மனிதன் அவன். சுனில் சில வினாடிகள் கதவின் அருகில் நின்றுவிட்டு தயக்கத்துடன், விக்னேஷ் சார் என்று கூப்பிட்டான். விக்னேஷ் செய்தித்தாளை பார்த்து கொண்டே இருந்தான். மெதுவாக தலை திருப்பி, சுனில் தானே, உள்ளே வாங்க என்றான். சுனில் உள்ளே வந்து மேஜிக் அருகே நின்றான். முகம் முழுக்க அப்பாவித்தனம். இந்த மனிதன் ஏதாவது திட்டம் போட்டிருக்கான்னு யாராலும் நம்ப முடியாது என்று மாதிரி தோன்றும். ஆனால் விக்னேஷ் அவனை முழுக்க கவனமாக பார்த்துவிட்டு குளிர்ந்த குரலில் சொன்னான், நடிப்பு நல்லா இருக்கு, ஆனால் நீ காட்டுற அளவுக்கு நீ முட்டாள் இல்லை. அந்த ஒரு வரியிலேயே சுனிலின் உள்ளம் குலுங்கியது. அவன் உடனே நாற்காலியில் உட்கார்ந்தான். என்ன சொல்கிறீங்க என்று தடுமாறி கேட்டான். விக்னேஷ் நேராக பேச்சை தொடங்கினான். சொத்துக்காக நீ 2 பேர்த்த கொண்டு இருக்க. ஒருத்தி உன் மனைவி, இன்னொருத்த முருகேசன். சுனில் அதிர்ச்சியோடு வாயை திறந்தான். விக்னேஷ் தொடர்ந்து சொன்னான், நீ முருகேசனை பணம் கொடுத்து ரேவதியை கொல்ல வச்ச. அதுக்கப்புறம் அவனை நீயே சொட்டு கொண்டுட்ட. ஏன் தெரியுமா? அவன் உயிரோடு இருந்தால் அவன் உன்னை எப்போதுமே பிளாக்மெயில் பண்ணுவான். ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிருக்க என்று அவன் மெதுவாக சேர்த்தான். அதை கேட்டதும் சுனில் திடீரென கத்தினான். இது என்ன பேசுகிறீங்க? ரேவதியை நான் கொன்னனா? அந்த ரவுடி தான் கொன்னான். அண்ணம்மா பார்த்தாங்க, அவங்க கண்ணால் பார்த்தாங்க. விக்னேஷ் அமைதியாக சொன்னான். முருகேஷன் ஒரு வாடகை கொலையாளி. அவனை நீயே பணம் கொடுத்த. இல்லை, எல்லாம் பொய் என்று சுனில் சத்தமிட்டான். ரேவதி என் மனைவி, அவளை நான் காதலிச்சேன். விக்னேஷ் அவனை நிறுத்தி மெதுவாக சொன்னான், நீ ரேவதியை எப்படி காதலிச்சேன்னு சான்று எங்கிட்ட இருக்கு, பார்க்குறியா? அவன் தன் பாக்கெட்டில் கை வைத்து காட்டினான். சுனில் உடனே விழித்து கொண்டு, என்னது, ரேவதி எழுதுன லெட்டரா? காட்டுங்க என்று கேட்டான். விக்னேஷ் அந்த கடிதத்தை அவனுக்கு கொடுத்தான். அதே நேரத்தில் எச்சரிக்கை செய்தான், கடிச்சிடாத, இதுக்கு காப்பியும் இருக்கு. ஆனால் சுனில் அதை கேட்கவே இல்லை. அவன் கடிதத்தை திறந்து முழு கவனத்தோடு படிக்க ஆரம்பித்தான். அந்த சில நிமிடங்கள் அறையில் மரண அமைதி. அந்த நேரத்தில் மெதுவாக கதவு திறந்து ராமமூர்த்தி உள்ளே வந்து விக்னேஷின் அருகே நின்றார். இருவரும் கண் செய்கையால் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டார்கள். சுனில் இன்னும் கடிதத்தில் மூழ்கியிருந்தான். அவன் முகத்தில் மெதுவாக மாற்றம் ஆரம்பித்தது. பயம், அதிர்ச்சி, கோபம் எல்லாம் கலந்த ஒரு வெளிப்பாடு. அவன் கடிதத்தை முழுக்க படித்து சுனில் தலையை நிமிர்த்தி பார்த்தான். முதல் பார்வையில் நேராக ராமமூர்த்தி மேல் விழுந்தது.
அந்த கணத்தில் அவன் போட்டிருந்த முட்டாள் முகமூடி முழுக்க கிழிந்து போச்சு. அவன் முகத்தில் இருந்த மந்தமான தோற்றம் மறைந்து உள்ளே இருந்த கொடிய மனிதன் வெளியே வந்தான். அவன் எழுந்து நின்று பற்களை கிடைத்து கோபத்துடன் சொன்னான், ஓ, இதுதான் விளையாட்டா? போலீஸோட சதி, என்னை சிக்க வைக்க முயற்சி. அவன் திடீரென ராமமூர்த்தியை காட்டி கத்தினான். என் மனைவி யார் கொன்னாங்க தெரியுமா? இந்த ராமமூர்த்தி தான். நாங்கள் எல்லோரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தோம். விக்னேஷ் அமைதியாக கேட்டான், ராமமூர்த்தியா? அதுக்கு என்ன அர்த்தம்? சுனில் ஒரு விஷமமான சிரிப்போடு சொன்னான், அவரும் ரேவதியும் நண்பர்கள், அதை விட நெருக்கமானவங்க. அதனால தான் என்னை இவ்வளோ வெறுக்கிறார். அந்த அறையில் சில வினாடிகள் முழுக்க அமைதியாக விட்டது. நான் ராமமூர்த்தியை பார்த்தேன். அவர் முகம் சிவந்து கோபத்தால் முழுக்க எரிந்து கொண்டிருந்தது. விக்னேஷ் மட்டும் சாந்தமாக கேட்டான், அப்படின்னா இதுக்காகத்தான் நீ உன் மனைவியை கொன்னையா? சுனில் உடனே மறுத்தான், நான் கொல்லவே இல்லை. இது போலி கடிதம் வச்சு என்னை பிடிக்க நினச்சிங்களா? அந்த கடிதத்தை சுருட்டி மேசை மேல் போட்டான். சுனிலை பிடிக்க இது போதாது, முடிஞ்சா கைது பண்ணுங்க, பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்று சவால் விட்டான். அதன் பிறகு ஒரு விஷப்பாம்பு மாதிரி அவன் மெதுவாக திரும்பி அறையிலிருந்து வெளியேறினான். அந்த சில நிமிடங்களில் அவன் யார் என்று நமக்கு முழுக்க புரிந்தது. அவன் அமைதியாக நடிப்பவன் இல்லை. அவன் ஒரு கொடிய கபடமான மனிதன். தாக்க வேண்டிய நேரத்தில் தாக்க வேண்டிய இடத்தில் தாக்கிவிட்டு உடனே மறைந்துவிடும் விஷப்பாம்பு. ராமமூர்த்தி ஆழமாக மூச்சு விட்டார். விக்னேஷ் மெதுவாக சொன்னான், இவன் கைக்கு வரல. அந்த நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு துடித்த சத்தம் கேட்டது. யாரோ வழி கொண்டு மூச்சு விடுகிற சத்தம். விக்னேஷ் உடனே எழுந்து கதவுக்கு ஓடினான். நாங்கள் எல்லோரும் அவன் பின்னாலேயே சென்றோம். வீட்டின் வெளியே சுனில் கார் நின்றிருந்தது. அதன் பக்கத்தில் சுனில் தரையில் விழுந்து கிடந்தான். அவன் முதுகில் ஒரு கற்றி ஊன்றியிருந்தது. அவன் இன்னும் உயிரோடு தான் இருந்தான். வேதனையோடு திரும்ப முயற்சி செய்தான். நாங்கள் அவனை திருப்பினோம். ஆனால் அது அவன் கடைசி நிமிடங்கள். அவன் கண்களை ஒருமுறை திறந்தான். எங்களை பார்த்தானா இல்லையா என்று தெரியவில்லை. மெதுவாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான், செல்வராசு. அதன் பிறகு அவன் உயிர் முடிந்தது. நாங்கள் சுற்றி பார்த்தோம், யாரும் இல்லை. வழி முழுக்க வெறிச்சோடியது. அப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. முருகேசின் அண்ணன், அவன் பெயர் செல்வராசு. தன் தம்பியின் மரணத்துக்கு பழி வாங்கியிருக்கிறான். அத்தியாயம் 7. சுனிலின் உடலை எடுத்துச் சென்று தேவையான சட்ட வழக்கைகள் எல்லாம் முடிக்கும்போது இரவு 9:30 ஆகிவிட்டது. அதன் பிறகு நாங்கள் திரும்பி வந்து அமைதியாக அமர்ந்திருந்தோம். ராமமூர்த்தியும் சோர்வான முகத்துடன் வந்து சேர்ந்தார். வீரன் என்னும் அந்த அறையில் மைக்ரோ ரெக்கார்டரை பார்த்து கொண்டிருந்தான். வீரன், நீ போகலாம், கருவி இங்கேயே இருக்கட்டும், நான் எடுத்துகிட்டு போகிறேன் என்று ராமமூர்த்தி சொன்னார். வீரன் அமைதியாக வெளியேறினான். சில நிமிடங்கள் நாங்கள் மூவரும் எதுவும் பேசாமல் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தோம். அந்த அமைதியை உடைத்தது விக்னேஷ் தான். சுனில் சட்டத்தை கபடமாக ஏமாத்தினா, ஆனால் விதியே கடக்க முடியல. சில சமயம் இந்த மாதிரி ரவுடிகளே நீதியை கொடுத்துட்றாங்க போல இருக்குது என்று அவன் மெதுவாக சொன்னான். ராமமூர்த்தி சோர்வாக சிரித்தார். ஒரு பிரச்சனை தீர்ந்தது, ஆனால் இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போது செல்வராசவை பிடிக்கணும், என் வேலை இன்னும் முடியல என்றார். மீண்டும் சில நிமிடங்கள் அமைதி. அதற்கப்புறம் விக்னேஷ் திடீர்னு கேட்டார், சுனில் சொன்னது உண்மையா? ராமமூர்த்தி ஆழமாக மூச்சு விட்டார். ஆமாம் என்று மெதுவாக ஆரம்பித்தார். நானும் ரேவதியும் ஒரே நகரம், ஒரே பகுதி. சின்ன வயசுலேருந்தே அவளை தெரியும். ஆனால் அப்போ எந்த காதலும் இல்லை. அப்புறம் அந்த மனுஷனோட கல்யாணம் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் இங்கே சந்திச்சுக்கிட்டோம். அவர் சற்று நின்றார். ரேவதி கெட்டவே இல்லை, ஆனால் எப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரில. நாங்கள் நெருக்கமாயிட்டோம். சுனிலுக்கு இது தெரியும்னு ஒருபோதும் நினைக்கல. அவனை நான் முட்டாள்னு நினச்சேன், ஆனால் அவன் விஷப்பாம்பு. அவர் குரல் சற்று தளர்ந்தது. அவள் இறந்த பிறகு தான் உண்மை புரிஞ்சுது. நான் அவனை சிக்க வைக்க முயற்சி பண்ணேன். கடைசியில் நீங்கள் வந்தீங்க. நம்ம சேர்ந்து கடைசி முயற்சி பண்ணணும். விக்னேஷ் அமைதியாக கேட்டான், நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த கிழிந்த கடிதம் ரேவதி உங்களுக்கு எழுதுனது தானா? ஆமாம் என்றார் ராமமூர்த்தி. நாங்கள் நேரில் அதிகமாக சந்திக்கிறதில்ல. அவள் கடிதம் எழுதுவா, மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதுவா, நிறைய லெட்டர்ஸ். அவர் சற்று தலையை குனிந்து கொண்டார். ஆனால் இப்போ அவளை பற்றி பேச வேண்டாமே. அவர் மீண்டும் தலையை தூக்கினார். இந்த மைக்ரோ ரெக்கார்டிங் என்ன செய்யலாம்? விக்னேஷ் உடனே சொன்னான், அதை அழிச்சிடலாம், அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. நாங்கள் அடுத்த அறைக்கு போய் அந்த மைக்ரோ ரெக்கார்டரை இயக்கினோம். சில நொடிகளில் சுனிலின் குரல் மீண்டும் கேட்டது. இப்பொழுது உயிரில்லாத ஒரு மனிதனின் குரல். அந்த குரல் சில வினாடிகள் ஒலித்தது. பிறகு அதை முழுவதும் அழித்து விட்டோம். விக்னேஷ் இறுதியாக சொன்னான், ஒரு திட்டமிட்ட கொலை, ஒரு புத்திசாலியான வலை, ஒரு சட்டத்தை ஏமாற்றிய மனிதன். ஆனால் இறுதியில் நீதியை தவிர்க்க முடியவில்லையே.